போகுதுன்னு வெளியே சொன்னாலே சேனா தான் ஜெயிப்பான்னு ஈஸியா முடிவை சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்குள்ள விநாயக் உள்ள புகுந்து உங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சான். வீரா ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்தின காம்படிஷன்ல ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு அங்க நடந்த போட்டி எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொன்னான். அந்த அடிப்படையில தானே ஜீனியஸ் 20 போட்டிக்குள்ள எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்க, விநாயக் வீராவோட படிப்படியான முன்னேற்றத்தை விளக்க ரொம்பவே மெனக்கட வேண்டி இருந்துச்சு. நீங்க வீராவை சாதாரணமா நினைக்காதீங்க. பச்சை புலிய அவன் தான் காட்டுல கொன்னான். உங்களுக்கு வேணும்னா இங்க ருத்ரா அகாடமியில இருந்து வந்திருக்கிறவங்கள கேளுங்க அப்படின்னு ருத்தையும் இதுல இழுத்து விட்டான். பட்டு வீரா காதுல இந்த விநாயக் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்னு கேட்டு சிரிச்சுச்சு. அவனுக்கு என்ன சேனா கிட்ட மாட்டி ஒண்ணும் பட்டு அதுக்காக தான் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் வீரா. அமைதியா கை கட்டி அங்க நடக்கிற விஷயத்த வேடிக்கை பார்த்தான். விநாயக் மனசுல நான் எனக்காக கூட இவ்வளவு தூரம் பேசினது இல்ல, கொஞ்சமாவது இறங்கி வாங்களேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜட்ஜஸ் பொறுமையா ஒரு விஷயத்த பத்தியும் அலசி பார்த்துட்டு இருந்தாங்க. போன வருஷம் நடந்த ஜீனியஸ் 20 போட்டியில விநாயக் ஃபர்ஸ்ட் 4 ரேங்க்ல வந்திருந்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஜட்ஜஸ் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இல்லனா இங்கேயும் யாருக்கும் முடிவு எடுக்கிற அதிகாரம் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. சேனாக்கும் விநாயக் பண்றது எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. இவன் அந்த அளவுக்கு எல்லாம் நல்லவன் இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் ஏனோ வீரா கூட ஃபைட் வச்சுக்கிறது சுவாரஸ்யமா இருக்குன்னு மனசுல அவனுக்கும் தோணுச்சு. ஜட்ஜஸ் முடிவு எடுத்துட்டு ஜான்சிய கூப்பிட்டாங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. இது ஜான்சி குடும்பம் நடத்துற போட்டி. அவங்களுக்கு எங்கேயும் தப்பு நடந்தா பிடிக்காது. அதுவும் விநாயக் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறது ஜான்சிக்கு சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஜான்சி, வீரா ரெக்கார்ட்ஸ் எடுத்து நாங்க பார்த்தோம். அவனுக்கும் சேனாக்கும் போட்டி நடத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எங்க முடிவும் இதான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல ஜான்சி என்ன சொல்லிட போறா? வீராக்கும் சேனாக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நீங்களே என்ன மாதிரி சேலஞ்ச் வைக்கலான்னு பேசி முடிவிடுங்க அப்படின்னு அவங்க விருப்பத்துக்கு விட்டுட்டா. விநாயக் இப்பதான் பிடிச்சு வச்சிருந்த மூச்சை இழுத்து விட்டான். இந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பேசி நடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு கண்ணு வலிக்கு மருந்து போட போயிட்டான். இங்க சேனா வீரா கிட்ட நீ கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் பத்தி சொல்லு அப்படின்னு நிதானமா கேட்டான். சேனாவை பொறுத்த வரைக்கும் வீரா ரொம்ப சின்ன பையன். அவன் நினைச்சிருந்தா இந்த சவாலுக்கு என்னால ஒத்துக்க முடியாது, இது தப்புன்னு ஏதாவது சொல்லி மழுப்பி இருக்க முடியும். ஆனா சேனா அதை பண்ணல. வீராவை பார்த்த உடனே அவன் மேல திடீர்னு பாசமான்னு கேட்டா சத்தியமா இல்ல. பாசம், அன்பு, அக்கறை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது சேனா கேரக்டர். பின்ன போன வருஷம் முதல் ரேங்க்ல வந்தவன் திடீர்னு ஒரு சின்ன பையன் கூட சண்டை போட ஒத்துக்கிட்டதுக்கு காரணம்னு யோசிச்சா அவனுடைய திறமை மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை. அடுத்தது அந்த கலையை ரொம்ப நேசிக்கிற ஆத்மா அவன். மூணாவது ஒருத்தனுடைய வயசு தோற்றம் வச்சு அவங்களோட திறமைய முடிவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிற மனசு சேனாவுக்கு இருந்துச்சு. என்ன வீரா யோசிக்கிற? என்னடா ஃபைட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ் பத்தி எதுக்கு பேசணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு சேனா கரெக்டா கேட்டான். வீரா ஆமான்னு தலையாட்ட நீ எதுல பெஸ்டா இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணலான்னு சேனா சொன்னான். வீராக்கு சேனா பேசுற விதம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நெற்றிக்கண் மூலமா அவன் தெரிஞ்சுக்கிட்ட 6th ஸ்டேஜ் டெக்னிக் வர எல்லாத்தையும் அழகா தப்பு இல்லாம சொன்னான். 7th ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் ஏதோ அவனை தடுத்து 6th ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் வரைக்கும் முடிச்சுக்கிட்டான். சேனாக்கு வீராவை நினைச்சு ரொம்ப ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சேனா கேட்டான். எங்களுக்கு லிங்கம் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இல்லாத புக்ஸே இல்ல, அங்கதான் எல்லாத்தையும் விரும்பி கத்துக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்ச முகமா சொன்னான் வீரா. சரி வீரா, உனக்கு இப்போ எந்த மாதிரி சேலஞ்ச் என்கிட்ட வச்சுக்கணும்? இத ஒரு போட்டியா நீ பார்க்காத, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாரு. இதுவரைக்கும் யார் கூடயாவது நீ படிச்சத நேர்ல அவங்களோட ஃபைட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா அப்படின்னு சேனா கேட்டான். அப்பதான் வீராக்கு நெற்றிக்கண் மூலமா அவன் படிச்ச ஆப்போசிட் ஃபைட்டிங் டெக்னிக் பத்தி ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஃபைட் பண்ணும்போது வலது கை இடது கால் மட்டும் யூஸ் பண்ணணும், இல்லனா இடது கை வலது கால் மட்டும் யூஸ் பண்ணணும். இத வச்சு ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க ஈஸியா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்னு அவன் 4th ஸ்டேஜ் புக்ல படிச்சது ஞாபகம் வந்துச்சு. வீரா உடனே அத சேனா கிட்ட சொன்னான். இல்ல வீரா, அது கொஞ்சம் டஃப் ஃபைட், நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சேனா புரிய வச்சான்.
நீங்க தான் இத போட்டியா பார்க்க வேணாம், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாரு அப்படின்னு சொன்னீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன், இல்லனா கத்துக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்ல சேனாவால அத மறுக்க முடியல. ஜட்ஜஸ் ஜான்சி 2 பேர்கிட்டயும் இத போட்டி மாதிரி பார்க்க வேண்டாம், ஒரு டெமோ மாதிரி பாருங்க அப்படின்னு சேனா சொன்னதுக்கு காரணம் வீரா ஒருவேளை போட்டின்னு இத சீரியஸா எடுத்துக்கிட்டு தோத்து போயிட்டா வருத்தப்படக்கூடாதுன்னு எண்ணம் தான். அவங்களுக்கும் சேனா பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இங்க அழகி, எதுக்கு வீரா இந்த பல பரீட்சை, தயவு செஞ்சு போய் வேற சேலஞ்சுக்கு மாத்த சொல்லு அப்படின்னு தவிச்சு போய் பேசினா. ஐயோ அழகி, நீ பதட்டப்படுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சேனா அவன் கிட்ட பேசினதை விளக்கி சொன்னான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அதுக்காக நீ வெட்டு கொடுத்துடாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு மாறி மாறி பேசுற அழகிய குழந்தை மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது வீராக்கு. அதுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வழக்கம் போல ஆச்சரியப்பட்டு சேனா தான் எப்படியும் ஜெயிக்க போறான்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம போட்டியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது போட்டி, ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இது டெமோ, சேனாவை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வீராக்கு இனிமே தான் தெரியும். 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க. சேனா வீராக்கு சொல்லி கொடுக்கலான்னு அவனை நிமிர்த்த பார்க்க ஆல்ரெடி நம்மால ரெடியா இருந்தாப்ல. மொத்தம் 10 மூவ்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு வீரா கேட்டான். அதுக்கு சேனா, லிமிட் எதுவும் வேண்டாம், உனக்கு எப்ப போதும்னு தோணுதோ அப்ப நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டான். வீரா வலது கை இடது காலை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போறேன்னு சொல்ல சேனா அதுக்கு ஆப்போசிட்டா தன்னோட பொசிஷனை மாத்திக்கிட்டான். போட்டி ஆரம்பிச்சது. வீரா சேனாவை விட சின்ன பையன் இருந்தாலும் ஒசரத்துல ஓரளவுக்கு அவனுக்கு ஈடு கொடுத்திருந்ததால உண்மையாவே போட்டி பாக்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. முதல் மூவ்ல வீரா வலது கைய சேனா நெஞ்சு மேல வச்சு இடது காலால அவனை சுத்தி வளைச்சு பிடிக்க முயற்சி பண்ணி பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்தான். நெட்ரிக்கன் மூலமா அவன் டெக்னிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டான். இது வரைக்கும் அவன் பிராக்டிஸ் பண்ணது கிடையாது. அதனால கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க வீராக்கு டைம் எடுத்துச்சு. சேனா உடனே அவனுக்கு கை தூக்கி நிக்க வச்சு கை கால் 2யும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணினா இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போகும். நீ கை வச்சு என் நெஞ்ச தள்ளுனது கரெக்ட் ஸ்டெப், அப்படியே உன்னோட முழு பலத்தையும் கொடுத்து என்ன இந்த ரிங்கை விட்டு வெளியே தள்ளு. அப்படி பண்ணும்போது உனக்கு கான்பிடன்ஸ் வரும். ஒரு விஷயமா சொல்லி கொடுத்துக்கிட்டே 2 பேரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாங்க. வீராக்கு இப்பதான் ஏன் 10 மூவ்ஸ் வச்சுக்கலான்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொன்ன காரணம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவனும் மூவ்ஸ் பத்தி கணக்கெடுக்கல, சேனா எப்படி பண்றான்னு கத்துக்க ஆரம்பிச்சான். ஒரு இடத்துல சேனா அவனோட இடது கை வலது கால் யூஸ் பண்ணாம நெஞ்சோட நெஞ்சா வீராவை அப்படியே தள்ளிக்கிட்டு ரிங்கு வெளியே விட்டுட்டான். இதுதான் வீரா இன்னொரு டெக்னிக். ஒருவேளை நம்ம ஃபைட் பண்ணும்போது நீ யூஸ் பண்றேன்னு சொன்ன கை கால் 2த்துல அடிபட்டு இருந்துச்சுன்னா நீ ஒன்னு போட்டியை விட்டு விலகிடணும், இல்லனா இந்த மாதிரி உன்னோட பவரை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். வீராவால நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏனோ அவனுக்கு சேனா கூட உண்மையாவே மோதி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. சேனா, நான் ஒருவேளை இப்போ நிஜமாவே போட்டி வச்சுக்கலான்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டான் வீரா. உனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரெடி அப்படின்னு சேனா தோள் குலுக்க இவ்ளோ நேரம் இங்க நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு விநாயக் வழக்கம் போல அவன் கோவத்தை குட்டி தலையில கொட்டி காட்டினான். வலிக்குது, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம், அதான் நம்ம நினைச்ச மாதிரி தானே எல்லாம் நடக்குது அப்படின்னு குட்டி அப்பாவியா கேட்க, எங்கடா நடக்குது, 2 பேரும் ஏதோ மாஸ்டர் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்பதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜட்ஜஸ் கூட எதுவும் கண்டுக்கல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டான் விநாயக். நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், ஆனா அதுக்கு நீங்க அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு 2 கையையும் கண்ணத்து மறைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே கேட்டான். அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு விநாயக்கு கைய பரபரன்னு தேய்ச்சிக்கிட்டு குட்டிய பார்க்க அவன் தள்ளி குதிச்சு போய் தூரத்துல நின்னுட்டான். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பேச்சா தான் இருக்கணும், நீங்க இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு பயப்பட விநாயக் பல்ல நரன்னு கடிச்சு சொல்லி தொலை அப்படின்னு எரிச்சலா கேட்க ஆரம்பிச்சான். நீங்க நேரா அழகி போய் பேச்சு கொடுங்க, நான் வீணா காதுல விடுற மாதிரி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறேன், கண்டிப்பா அவனுக்கு கோவம் வந்து சேனா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. விநாயக் குட்டி முகத்துல டின்னு கட்ட ஆரம்பிச்சான். ஏண்டா, நான் கஷ்டப்பட்டு வீராக்கு கிடைக்க வேண்டிய இன்விடேஷனை உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி இங்க வர வச்சா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு திட்டிட்டு கிளம்பிட்டான். விநாயக பொறுத்த வரைக்கும் அழகி அவனை விரும்பி ஏத்துக்கணும், இந்த மாதிரி குறுக்கு வழி அவனுக்கு தேவையில்லை. என்ன இந்த விநாயக் எந்த வழி சொன்னாலும் கட்டைய போடுறான், என்னமோ போடா மாதவா அப்படின்னு குட்டியும் கிளம்பிட்டான். இங்க தி ரியல் ஃபைட் பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க.
வீரா கண்ணை மூடி இதுவரைக்கும் சேனா சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நெற்றிக்கண் மூலமா ரீவைண்ட் பண்ணி பார்த்து நம்பிக்கையா இருந்தா. மொத்தம் 3 மூவ்ஸ்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. வீரா இப்போ அவன் 2 கையையும் பின்னாடி கட்டிக்கிட்டு காலை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போறது சேனாவுக்கு புரிஞ்சுச்சு. உருவத்தை உயர்த்தி வீராவை மெச்சுதலா பார்த்த சேனா அவனோட பொசிஷனை மாத்திக்கல. சுத்தி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. முதல் மூவ், சேனா அவனோட வலது காலை வீராவை நோக்கி எடுத்து வச்ச சமயம் வீரா காலால் அதை தடுத்து அப்படியே சேனா இடுப்போட கட்டி இழுத்துட்டு கொண்டு போய் தள்ளிட்டான். யாருமே இதை எதிர்பார்க்கல. ஏன் சேனா கூட இதை எதிர்பார்க்கல. வீரா நல்லா பண்றான்னு மட்டும் நினைச்சான். ரெண்டாவது மூவ், சேனா இப்ப நான் திரும்பி நிக்கிறேன், எங்க என்ன நீங்க அட்டாக் பண்ணுங்க, அத நான் கெஸ் பண்ணி தடுத்து நிறுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு வீரா சொன்னான். சேனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. 1 மணி நேரத்துல கத்துக்கிட்ட வீராவால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டான். ஆனா இவ்வளவு தூரம் உறுதியா வீரா சொல்றான்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும்னு நினைச்ச சேனா வீராவை திரும்பி நிக்க சொல்ல ஜான்சி அங்க வந்துட்டா. சேனா, இங்க என்ன நடக்குது? 2 பேரும் டெமோ மாதிரி ஏதோ சொன்னீங்க, பார்த்தா நிஜமான போட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு காரணம், இந்த மாதிரி திரும்பி ஒரு ஆப்போனன்ட் நின்னுட்டு இன்னொருத்தர் பின்னால இருந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது பெரிய ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க மட்டும்தான் பண்ற விஷயம். அத வீரா எப்படி பண்றான்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சி. அதத்தான் ஜான்சியும் கேக்குறா. வீராவும் நம்மள மாதிரி தான் ஜான்சி, சொல்ல போனா இங்க இருக்கிற அத்தனை பேரை விட அவனுக்கு தான் இங்க ஜீனியஸ் 20 அகாடமி நடத்துற போட்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதான் வரும்போதே எல்லா ஸ்டேஜ்ல இருக்கிற புக்ஸையும் அவங்க ஊர்ல படிச்சுட்டு வந்திருக்கான். என் கிட்ட அவன் டெக்னிக்ஸ் பத்தி சொன்ன விஷயத்துல ரொம்ப திறமசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் போட்டிக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டான் சேனா. ஜான்சியும் தலையாட்டி அதை ஜட்ஜஸுக்கும் புரிய வச்சுட்டா. இங்க வீரா சொன்ன மாதிரி அவன் திரும்பி நிக்க சேனா பின்னால இருந்து அவனோட வலது கைய கழுத்து கிட்ட கொண்டு வந்த சமயம் வீரா அவனோட காலால சேனா காலை தட்டி விட்டு அவனை கீழே தள்ளிட்டான். உண்மையாவே அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி இருந்தவங்க எழுந்து பலமா கை தட்டினாங்க. சேனாவுக்கு கோபம் ஆத்திரம் எதுவும் கிடையாது. இவ்வளவு வருஷம் எல்லா போட்டியிலும் ஜெயிச்ச என்னால ஏன் இந்த சின்ன பையனோட மூவ சரியா கணிக்க முடியல அப்படின்னு யோசிச்சு மட்டும் பார்த்தா. வீராவை அவனால சாதாரணமா எடுத்துக்க முடியல. எல்லாரும் படிப்படியா கத்துக்கிற விஷயத்த இவனால ஒரே நாள்ல எப்படி கத்துக்க முடிஞ்சது அப்படின்னு பல கோணத்துல யோசிச்சு பார்த்தா. கிடைச்ச பதில், வீரா சாதாரணமான பையன் கிடையாது, அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது ஆர்வமா, வெறியா, கோபமா, எதுன்னு சேனாவால கண்டுபிடிக்க முடியல. இங்க வீரா சுத்தி இருந்தவங்க கைத்தட்டல்ல இருந்து மீண்டு எல்லாரையும் பார்த்து குனிஞ்சு அந்த மரியாதையை வாங்கிக்கிட்டான். அப்புறம் வீரா, இப்ப நீ பெரிய தாதா ஆயிட்ட, எப்படியும் நீ வைக்கிறது தான் இனிமே இங்க சட்டம், அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நக்கலா வீரா காதுல கேட்டுச்சு பட்டு. நெற்றிக்கன் மூலமா நான் கத்துக்கிட்ட டெக்னிக்ஸும் சேனா சொல்லி கொடுத்ததும் தான் என்னால 2 மூவ்ல காட்ட முடிஞ்சிச்சு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு சேனாவை பார்த்து சொன்னா வீரா. அதுக்குள்ள சேனா ஜான்சி கிட்டையும் ஜட்ஜஸ் கிட்டையும் பேசிட்டு நேரா வீரா கிட்ட வந்து நின்னான். நீ நிஜமாவே வீரன் தான். புது விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற உன்னோட ஆர்வத்தையும் உன்னை விட பெரிய ஸ்டேஜ்ல இருக்கவங்க கிட்ட போட்டி போடணும்னு நினைக்கிற அந்த தைரியமும் தான் நீ இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு சேனா சொல்ல வீராவுக்கு எதுவும் புரியல. சேனா வீரா கைய பிடிச்சு தூக்கி காட்டிட்டான். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 3வது மூவ் இப்ப நடக்க போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் வீரா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவனை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு சேனா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். எபிசோட் 31. வீராக்கும் சேனாக்கும் போட்டி முழுசா முடியாம வீரா ஜெயிச்சிட்டான்னு சேனா சொல்லிட்டு கிளம்ப பாதி பேருக்கு அதிர்ச்சி. பாதி பேரு சேனா தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து நெற்றிக்கண் உதவியால வீரா ஜெயிச்சு இருந்தாலும் அவன் கூட போட்டி போட்டவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுத்த சந்தோஷத்துல எதையும் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. ஆனா இந்த போட்டி அவன் மனசை ரொம்ப பாதிச்சுது. அதுக்கு காரணம், சேனாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே நெற்றிக்கண் வழியா அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் 2த்தையும் தெரிஞ்சிட்டான். சேனா நினைச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். இருந்தாலும் ஏன் போனான்னு நினைச்சு கவலையா இருந்துச்சு வீராக்கு.
அதுக்குள்ள ஜான்சி இது வரைக்கும் நடந்த போட்டியோட ரேங்கிங் லிஸ்ட படிக்க ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வீரா, சேனா. செகண்ட் பிளேஸ் யாருக்குமே ஒதுக்கல. தேர்ட் பிளேஸ் விநாயக். அப்படின்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போச்சு. ஜான்சி படிச்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த போட்டிக்கு வேண்டிய ஏற்பாடை கவனிக்க கிளம்பிட்டா. ஆனா சுத்தி இருந்தவங்க பார்வை முழுசும் வீரா மேல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பையன் சாதாரணமா சவால் விட்டான்னு நினைச்சா சேனாவே ஜெயிச்சிட்டான் பாரு அப்படின்னு சில பேரும், இன்னொரு பக்கம் சின்ன பையன்னு தான் சேனா விட்டு கொடுத்துட்டான், இல்லனா வீராவால அவனை நெருங்கி இருக்கவே முடியாது அப்படின்னு பெருமையா சேனா பத்தி பேசிக்கிட்டாங்க. வீராக்கு முதல் ரேங்க் வந்ததை முழுசா ஏத்துக்க முடியல. சேனா எங்க இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டே அழகி பக்கத்துல வந்து உக்காந்தான். ஆனா சேனா அந்த மைதானத்தை விட்டு வெளியே போனதையும் இனிமே யாரும் அவனை பார்க்க முடியாதுன்னு வீராக்கு தெரியாது. அடுத்தடுத்த போட்டிகள் நடக்க ஆரம்பிச்சது. வீரா, உனக்கு டயர்டா இருக்கா? ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு அழகி அக்கறையா கேட்டா. இல்ல அப்படின்னு வீரா தலையாட்ட அழகுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வீரா எப்ப அந்த மூலிகை இலைய தங்க குகையில சாப்பிட்டானோ அப்ப இருந்து அவனால கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு ஒரே இடத்துல நின்னு கூட ஃபைட் பண்ண முடியும். அழகி ஃபர்ஸ்ட் டைம் வீராவை வித்தியாசமா பார்த்தா. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல சேனாவும் வீராவும் ஒரே இடத்துல நின்னு இருக்காங்க. டஃப் ஃபைட் நடந்திருக்கு. எப்படி வீரா இவ்வளவு சாதாரணமா இருக்கா அப்படின்னு அழகியால நினைக்காம இருக்க முடியல. என்னமோ பண்ற வீரா, திடீர்னு சேனா கூட சண்டை போடுற, ரொம்ப நேரம் நின்னுட்டு கால் வலி இல்லைன்னு சொல்ற, இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகி சிரிக்க அடுத்த போட்டி யாருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. பட்டு வீரா காதுல, அழகி உன்னை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, சமாளி அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு. உடனே 2 பக்கமும் தலைய ஆட்டிட்டு, என்ன கேட்ட அழகி அப்படின்னு அவ கண்ணை பார்க்க அது கலங்கி இருந்துச்சு. என்ன அழகி அப்படின்னு வீரா பதட்டமா கேட்க, எனக்கு தான் அடுத்த சேலஞ்ச், நான் நல்லா பண்ணணும்னு விஷ் பண்ணு வீரா அப்படின்னு எழுந்து நின்னா. வீராக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா மனசுக்குள்ள, என்ன மாதிரி உனக்கும் நெட்ரிக்கன் ஹெல்ப் பண்ணி இருந்துச்சுன்னா என்னை விட பெரிய இடத்துல நீ இருப்ப அழகி அப்படின்னு நினைச்சு வெளியே நல்லா பண்ணுவ அப்படின்னு அனுப்பி வச்சான். அழகி வரிசையா வேற அகாடமி பசங்களோட சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சுட்டே வந்தா. இப்ப ஃபைனல், அவளுக்கும் ஜான்சிக்கும் குமைட் ஃபைட் நடக்க போகுது. அழகி வில் வித்தையில டாப்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வீரா மூலமா கராத்தேவும் அவ பிராக்டிஸ் பண்ணிருப்பான்னு யாருக்குமே தெரியாது. குமைட் அப்படின்னு சொன்ன உடனே அழகி கண்ணு வீராவை தான் பார்த்துச்சு. உன்னால முடியும் அப்படின்னு அங்க இருந்தே தைரியம் சொன்னா. போட்டி ஆரம்பிச்சுது. மொத்தம் 3 ரவுண்டு. முதல் ரவுண்டு அழகியும் 2வது ரவுண்டு ஜான்சியும் வின் பண்ணிட்டாங்க. இப்ப 3வது ரவுண்டு அழகியா ஜான்சியா அப்படின்னு பரபரப்பா இருந்துச்சு. அழகி வலது காலை எடுத்து ஜான்சி கழுத்து கிட்ட கொண்டு போன சமயம் அவளுக்கு அதே மாதிரி அழகி கழுத்துல காலை வச்சு 2 பேரும் ஒரே சமயத்துல கீழே விழுந்துட்டாங்க. ஜட்ஜஸ்க்கு இப்போ யாருக்கு பாயிண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பேசி கடைசியா இந்த மேட்ச் டைல முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது கடைசி ரவுண்ட்ல 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்ததால பாயிண்ட் சரிசமமா பிரிச்சு கொடுத்திருக்கு. அழகிய விட வீராக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தடுத்த போட்டி நடந்துகிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜூனியர்ஸ் 20 முடிய போகுதுன்னு எல்லாரும் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு ஜான்சி முதல்ல வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லா அகாடமியை சேர்ந்த பசங்க பேரை படிச்சு அவங்களோட திறமைய பாராட்டுனா. அடுத்ததா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த தருணம், அதாவது ரேங்கிங் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சேனா, செகண்ட் பிளேஸ் வீரா, தேர்ட் விநாயக், ஃபோர்த் ஜான்சி, ஃபிஃப்த் அழகி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3 பேர் ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து ரேங்க்ல வந்துட்டாங்கன்னு எல்லாரும் பெருமையா பேசிக்கிட்டாங்க. அதை விட பெருமையா வீரா மட்டும் எல்லார் கண்ணுக்கும் தனியா தெரிஞ்சான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜான்சியும் ஜோஷ்வாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ சரியா ஜான்சி பக்கத்துல வந்த அவளோட அப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன், என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. இங்க ஒரு வழியா ஜீனியஸ் 20 நல்லபடியா முடிஞ்சு கூட்டம் கலைய ஆரம்பிச்சது. வீராவும் அழகியும் பேசிக்கிட்டே நடந்து வர விநாயக் அவங்க முன்னாடி வந்து கோவமா நின்னான். ஏதேதோ பண்ணி ரேங்க் லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிட்டா நீ ஒன்னும் பெரிய இவன் கிடையாது, எனக்கு கண்ணு வலி வந்துருச்சு, இல்லனா உன் இடத்துல நான் தான் இருந்திருப்பேன்
அப்படின்னு ஆத்திரத்தோட சொல்லிட்டு கிளம்பிட்டான். விநாயக் பதில் சொல்ல கூட விடாம ஒரு கும்பல் வீராவை சுத்தி வளைச்சிட்டாங்க. அண்ணா சூப்பர், நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. சேனாக்கு அடுத்து எங்க மனசுல நீங்க தான் இடம் பிடிச்சிருக்கீங்க. நாங்க உங்க ஃபேன் அப்படின்னு வீரா மேல அன்பு மழைய பொழிய விநாயக் மாதிரி ஆளுங்க கண்ணுல தெரியாம மறைஞ்சு போயிட்டாங்க வீராக்கு. ரொம்ப நேரமா இங்க நடக்கிற விஷயத்த ஒளிஞ்சு திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேர் நம்ம தலைவர் இத்தனை வருஷம் எதுக்காக காத்துட்டு இருந்தாரோ அது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. ஆமாடா, கொஞ்சம் நஞ்சமா ஆடுனாங்க இந்த ஜான்சியும் ஜோஷ்வாவும். அவங்கள முதல்ல சேனா அடக்குனா இப்ப புதுசா வந்த பசங்களும் அடக்கிட்டாங்க அப்படின்னு பெருமையா பேசிட்டு திரும்பின சமயம் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு கம்பீரமான ஆள் வந்து நின்னாரு. யாரு நீங்க 2 பேரும்? ரொம்ப நேரமா இந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையை சொன்னா உயிருக்கு ஆபத்து இல்லாம இந்த இடத்தை விட்டு போகலாம் அப்படின்னு மிரட்டினாரு. உடனே அவங்க 2 பேரும் சத்தமா சிரிச்சு, பாத்தியாடா இவர் நமக்கு உயிர் பிச்சை போடுறாராம், கேக்குறதுக்கு நல்ல காமெடியா இருக்குல்ல அப்படின்னு நக்கல் அடிச்சாங்க. இந்த பெரியவருக்கு உடனே கோபம் வந்து 2 பேரையும் ஒரே சமயத்துல கன்னத்துல அறைய போக அதை தடுத்து நிறுத்தினவங்க கோவம் வருதா? இத மாதிரி தானே எங்க ராணாவுக்கும் கோவம் வந்திருக்கும். உங்களால கொஞ்சம் நஞ்சமா அவர் அசிங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பெரியவரை எரிக்கிற மாதிரி பார்த்தாங்க. ராணா அப்படிங்கிற பேர் அந்த பெரியவர் காதுல விழுந்த அடுத்த நொடி அவர் கை அப்படியே கீழே வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பெரியவரால சாதாரணமான நிலைக்கு வர முடிஞ்சது. அங்க இருந்த கல்லு மேல உட்கார்ந்தவரு, இப்ப வந்து அவங்க ராணா பெரியா சொன்னாங்க, ராணா எதுக்காக ஆள் விட்டு ஜீனியஸ் 20 போட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இங்க வீரா, அழகி, உதயா, விநாயக், வேதா, வருணி எல்லாரும் மெதுவா அவங்க ஊரை நோக்கி ஒன்னா கிளம்புனாங்க. ஒரு இடத்துல அழகியும் வருணியும் கலப்பா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அழகி ரொம்ப கால் வலிக்குதா அப்படின்னு வீரா அக்கறையா கேட்டுட்டு இருக்கும் போதே விநாயக் பக்கத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி கோவத்துல